நம்மள சில பேர்த்துக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா போதும், நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டத்த குடுத்துட்டியேன்னு நம்ம சொல்லி புலம்புறது உண்டு. அந்த புலம்பலுக்கு உண்டான விளக்கத்த இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. குருவே சரணம், சத்குருவே சரணம். நன்மை, தீமை இதை ரெண்டு பற்றின ஒரு புரிதல் நமக்கு முதல்ல முக்கியம். நன்மை என்றால் சுகம், அழகான உணர்வு. தீமை என்றால் சுகவீனம், சுகமற்று போகுதல் அர்த்தம். அப்போது நன்மையை விரும்புவோமா இல்லை தீமையை விரும்புவோமா? அப்போது எல்லாருக்குமே அன்பான உணர்வு அப்படிங்கிறது எப்பயுமே பாருங்கள், இறை சார்ந்த விஷயங்களில் தான் நமக்கு அந்த நலம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இறைவனை தவிர்த்து விட்டு நலம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அது அனுபவத்திலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுகவீனம் அப்படிங்கிறது நான் என்ற பெருமையினால் வர்றது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம குழந்தையாக இருக்கிறோம். குழந்தையிலிருந்து நமக்கு ஒரு 25-30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த உணர்வுகள் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ ஒரு கோபங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில தவறுகளை செஞ்சுருக்கலாம், அதனால் மனசு பதட்டம் அடையலாம். ஆனால் இளம் ரத்தம் இருக்கிறதுனால அந்த பதட்டம் அடைஞ்சாலும் மறுபடியும் அந்த சுகமான உணர்வுகளுக்கு, சுகவீனமாகி சுகமான உணர்வுகளுக்கு நம்ம உடம்பு நேச்சுரலாகவே வந்துடும். ஆனால் 35 வயசுக்கு மேலே, 20 வயசு 30 வயசுக்கு மேலே எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு அந்த பழங்காலமாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சுகவீனம் அப்படின்னா, சில குடும்பத்தில் சொல்லுவோம், அவர் ரொம்ப கோபக்காரருங்க, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவர்கிட்ட பேசுகிறதே ரொம்ப கஷ்டங்கன்னு அதை வேற பெருமையாக வேற சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்களுடைய மன தளர்ச்சி. இப்போ சுகமான உணர்வு அப்படிங்கிறது அமைதியாக உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது, உயிராற்றலாம் வலிமைப்படுத்தக்கூடியது. ஆனால் சுகவீனம் என்பது நமக்கு உணர்ச்சி அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கோபப்படுறது, பெருமைப்படுறது. இப்போது அதனால் என்ன ஆகுனா, நம்ம உடம்புல அந்த உயிரோட்டம் சிதைவு ஏற்படுது. எதுலேயுமே ஒரு அவசரம், எதுலேயுமே நமக்கு ஒரு பதட்டம். அப்போது ஒரு சில காரியங்களை துணிஞ்சு செஞ்சுருவோம், அது தவறெல்லாம் போய் முடிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம தவற ஏற்றுக்க மாட்டோம். இந்த குணங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் குறைய சுட்டி காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே கோபம்னு சொல்லி 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த கோபத்தோடு ஏற்படக்கூடிய பலகீனங்கள் அப்படின்னா சுகவீனமானது காலப்போக்கில் சேர்ந்து சின்ன வயசில் சுகவீனம் ஏற்படும், ஆனால் சுகம் ஆயிரும். ஏன்னா இளம் ரத்தம். ஆனால் 35 வயசுக்கு மேலே ஆகும்போது நீங்கள் சுகவீனம் ஆகிட்டீங்க அப்படின்னா, அது அந்த பலகீனமெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உயிராற்றலை சிதைச்சி காலப்போக்கில் உங்களுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கை காலெலாம் மறுத்து போயிடும், மரக்கட்டையாட்டு ஆயிரும். அப்போது என்ன ஆகுது, நரம்பு சம்பந்தமான பாதிப்புகளை உருவாக்குது. இது காலப்போக்கில் போக 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 நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்குது. எதனால் நோய் வருது? நம்ம எல்லாமே நாம் தான் முக்கியமாக இருக்கணும், எதுலேயுமே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் தான் முதல்ல இருக்கணும், என்னை தாண்டி எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாம் அந்த பெருமை தாங்க காரணம். பெருமையை விட்டால் தான் நமக்கு நன்மை நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த நானுங்கிறதையும் பெருமையையும் தூக்கி எறிங்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள இருக்கிற இறையாற்றல் வெளிப்படுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த பெருமையின் காரணமாக ஒரு மனிதனை மதிப்பதில்லை, சக மனிதர்களையும் மதிக்கிறதில்லை. நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க, லேபர்ஸை மதிக்கிறதில்லை. அதுபோல் பார்த்திங்கன்னா பாமர மக்களை மதிக்கிறது கிடையாது. இதில் இனப்பாகுபாடு வேறு.
எல்லாரும் சக மனிதர்கள் தான் நினைக்கக்கூடிய எண்ணத்தை தான் சித்தர்கள் வாழ்ந்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எல்லா மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்குள்ளேயும் இறைவனுடைய ஆன்மா உள்ள இருக்குது. அப்போ நீ சக மனிதனையே மதிக்கவில்லை என்றால் நீ இறைவனை மதிக்கவில்லை என்றது பொருள் அப்படின்னு நான் சொல்லலை. சித்தர்கள் வாழ்ந்தவங்க எல்லாம் சொல்லி போட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் மனிதர்களை, அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கூட வழக்கத்தில் சொல்லிக்கிறோம். அப்போ மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு உணரணும். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நாம் எல்லாமே தன் கைகளால் தன் பெருமையின் காரணமாக, அதே மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்தவர்கள் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டுமே, நாளைக்கு நல்லா இருந்துட்டு போகிறாங்களே, ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னா நமக்கு இறைவன் அடுத்த வாய்ப்பில் வச்சுருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறவங்களெல்லாம் இந்த மாதிரியான குணங்களில் இந்த பெருமையின் காரணமாக தான் நடக்குது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு விசேஷத்துக்கு போகிறேன், அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலை, முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு என்ன ஆகுது, கோவம் வருது. எனக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம கோவப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. சாதாரண மனிதர்கள் தானே, நமக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, நமக்கு இது என்ன ஒரு இதாகி போயிருதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம போகணுங்க. அதாங்க நிறை குடம் ததும்பாது குறை குடம் கூத்தாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அதுக்கு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மகான் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் பொறுத்து போகணுங்க. நல்ல குணமற்று இருக்கிறவர்கள் பொறுத்து போவார்கள், அன்பு கனிந்து செல்வார்கள், பணிவோடு பேசுவார்கள். இது எல்லாமே அந்த சுகத்தினால் வரக்கூடியதுங்க. அந்த சுகங்கிறது உயிராற்றலுங்க. இன்றைக்கி சுகவீனம் அப்படிங்கிறதாங்க தீமைங்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள் அத்தனையும் தீமையை நோக்கியே நகருதுங்க. இன்றைக்கி வழக்கத்தில் சொல்கிறது என்னென்னா, நல்லவன் பிழைக்க மாட்டானுங்க, நீ நல்லவனாக இருந்தால் பிழைக்க மாட்டேன், நிறைய பொய் பேசினா தான் 4 காசு சேர்த்த முடியும், இப்படி சொல்லித்தராங்க குழந்தையிலேருந்தே. அப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக. இது என்னங்க புதுசு, நல்லவனாக இருக்கணும், அதெல்லாம் நான் ரொம்ப நல்லவன், அப்போ நீ கொஞ்சம் கெட்டவனா இல்லைன்னு கொஞ்சம் நல்லவனா, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப தவறுங்க. நல்லவென்றால் நல்லவன் தான், நல்ல எண்ணங்களை உடையவன். நிறைய பேர் சொல்கிறாங்களே, நேர்மையானவன் இறைவனுக்கு சமமானவன் சொல்கிறாங்க. இன்றைக்கி நேர்மையாக இருந்தால் என்ன ஆகுது, சமுதாயத்தில் வாழ முடியல. ஏன் 90% பேர் நேர்மையற்று இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே கோபம் வருதுங்க. எதை சொன்னாலும் இன்றைக்கி நேர்மைங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நேர்மையாக வாழ பழகுங்கள். நான் என்ன பாவம் செஞ்சேன், செய்கிறதெல்லாம் நம்ம பாவம் தானுங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தாங்க நம்ம கையால் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு எல்லாமே நம்ம தாங்க செய்கிறோம். ஆனால் நம்ம பாவம் செய்யாத மாதிரியே பேசுகிறோங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலே எடுத்துக்கங்களேன், எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறது, எல்லாருமே தன்னுடைய வீட்டுக்காரரு, என்னுடைய பொண்டாட்டி, பிள்ளை, பசங்க, பேரன், பேத்தி எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வரணும்னு ஏன் நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறீங்க தானே. அப்போ நினைக்கிறீங்க அப்படின்னாவே ஏன் அந்த இடத்துல வருது, நம்மளுடைய பெருமை, நான் சொல்கிறது என் கட்டுப்பாட்டில் எல்லோரும் இருக்கணுங்கிற எண்ணம். நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, என் பேச்சை கேட்டால் நான் நல்லபடியாக கொண்டு போங்கிற எண்ணத்தில் சொல்கிறீங்க. அப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதர்களும் யாரோடுக்கு பேச்சுக்கும் அடங்க மாட்டார்கள். யாரையும் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமாக வாழறதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அதனால் இன்னொருத்தர் சார்ந்து அவர்கள் அவர் பேச்சை கேட்பான் என்று நினைத்தால் அது தவறு, அது நடக்காது. அப்போ நீங்கள் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு காரியங்களுக்காக தான் நடக்குது. அந்த காரியங்கள் நிறைவேற வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அவர்கள் அந்த போக்கில் தான் போயிட்டுருப்பார்கள். ஆனால் இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாரையும் பிரித்து பார்க்க தேவையில்லை, அவர்கள் போக்கில் போவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குண்டான விஷயத்தை நேர்மையின் காரணமாக, பணிவின் காரணமாக நமது குடும்பத்தை அன்பு கலந்து விட்டு கொடுத்து நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் நான் அப்படித்தான் பேசுவேன், நான் நிறைய அப்படி தூக்கி எறிஞ்சு தான் பேசுவேன், பெருமையாக தான் போவேன், நான் தான் பணம் வச்சுருக்கிறேன், நான் தான் பொருள் வைத்திருக்கிறேன், நான் தான் சொத்து வைத்திருக்கிறேன்,
நான் ஒரு பெரிய பவரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் இது இறைநெறிக்கு எதிரானது. நீங்கள் இதை செய்து தவிர்த்து மக்களுக்கு சேவையாற்றுங்கள். நல்லவர்கள் வாழ முடியாது என்ற தவறான எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். நம்ம ஒரு 30-40 வருஷம் முன்னால் தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லி வளர்த்தாங்க? கெட்டவனாயிரு, ரொம்ப நல்லவனாக இருக்காத, ஏமாத்தி போல, இல்லை நேர்மை விட்டுரு, ஸோ அதெல்லாம் அன்பாக ஒத்துமையேறுன்னு சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை ஆப்போசிட்டாக சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் இன்றைக்கி இருக்கிற காலம் வந்து ஏன் இப்படி மாற்றி சொல்லி கொடுக்குது உலகம்? ஆனால் இன்றைக்கி நேர்மையற்று இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி யதார்த்தம் அப்படி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பூமி சுற்றுறது மாறலை. சந்திரன், சூரியன், நிலம், காற்று, இந்த பருவ காற்றங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் மாறிட்டே இருக்கிறான். ஆனால் இயற்கை மாறலை, மனுஷன் மாறுறான். அப்போ மனிதன் மாறுகிறான் என்றால் உங்களுக்கு மனிதனுடைய உறவு வேண்டுமா, இல்லை இறைவனுடைய உறவு வேண்டுமா? இறைவன் என்பவன் கண்ணுக்கு தெரியாதவன். கண்ணுக்கு தெரியாதவன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க, அது நடக்கணும்னு நீங்கள் கண்ணுக்குள்ளே கற்பனையாக தான் மனசில் நினைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், என் மனசுக்குள்ளே தீராத எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணம் கண்ணுக்கு தெரியாது, அது உருவமற்றது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் வீடு கட்டி முடிக்கிறீங்க, என்ன ஆகுது? உருவம் கண்ணு முன்னால் தெரியக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய எல்லா எண்ணங்களும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அதை நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்று செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு உருவமாக மாறுகிறது. இப்போ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை சம்பாதிக்கிறீங்க, கண்ணு முன்னால் பொருளாக தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான். இன்றைக்கி ஒரு கரண்ட் இருக்குது, கரண்ட் வருதான்னு தெரியுமா? தொட்டு பார்த்தா தான் தெரியும். மனசு தான் கண்ணுக்கு தெரியாத எண்ணங்களை இறைவனுடைய வழியிலே உங்களை வழி நடத்துகிறது. உணர்வின் மூலமாக, நல்ல உணர்வின் மூலமாக வழி நடத்துது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய போகிறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. அந்த செய்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு சைன் பண்ண போகிறீங்க. ஒரு அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சமிக்கை வருது, உள்மனதிலிருந்து சொல்லுது, இதை நீங்கள் செய்யாத, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது, உள்ளுன்றவ சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது, அவர் நேர்மையானவர், அப்படி தவறெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைன் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்கள் உள்ளுணர்வை சொல்கிறத நீங்கள் கேட்கல. காரணம், நீங்கள் வெளிப்புற தோட்டத்தில் பார்த்த அனுபவங்கள் அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து செயல்படுறீங்க. ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் செஞ்சதுனால உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. அது எல்லா நாளும் நடக்காது, பட் ஒரு சில நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போது நடக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு சொன்ன விஷயங்கள் பின்னால் பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் சிந்திச்சிருக்கலாமா அப்படின்னு சிந்திப்போம் இல்லையா? அந்த உள்ளுணர்வு தான் உங்களை வழி நடத்துது. எல்லாரும் உங்களை வந்து வீணாக போயிடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுணர்வு உங்களை சொல்லும், நீ நல்லா வாழுவேன்னு சொல்லும். ஆனால் நீங்கள் எல்லாரும் சொல்கிறத காதில் வாங்குவீங்க, அந்த உள்ளுணர்வை சொல்கிறத மதிக்கவே மாட்டீங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளுக்குத்தான் இன்றைக்கி மாபெரும் சக்தி இருக்கிறது. அப்போ நம்ம மனசுக்குத்தான் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஆனால் இந்த உணர்வுகள், நல்ல உணர்வுகளெல்லாம் தூக்கி நன்மையின் பக்கம் போகாமல் எல்லாம் தீமையின் பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே பாவமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் எல்லா பாவங்களையும் பெருமையின் காரணமாக நானுங்கிற எண்ணத்தை நீங்கள் அதிகமாக நினச்சி நீங்கள் எல்லா செயலையும் செய்கிறீர்கள். ஆனால் வாய் மட்டும்தான் சொல்லுகிறது நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று. உண்மையிலும் சொல்கிறேங்க, நேர்மையாக வாழ்கிறதுங்கிறதுங்க அறநெறியில் வாழ்கிறதுங்க. கோபமே வரக்கூடாதுங்க. உடனே கோபப்படாமல் வாழ முடியுமா அப்படிம்பீங்க, நீங்கள்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியுது. பட்டு கோபப்படலாம், சாதாரண சில விஷயங்களுக்கு கோபப்படலாம். அப்நார்மலாக கோபப்படுறது ஆபத்துங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க. முக்கியத்துவங்கிறது இறைவன் தாங்க கொடுக்கணும், மனுஷங்க கொடுக்க தேவையில்லைங்க. அதனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஏன் சொல்கிறேன்னா, அது உங்கள் கையார சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, அழகான உணர்வின் பக்கம் வாங்க, இறைவனை நம்புங்க, இறைநெறியில் வாழுங்க. உங்களுக்குண்டான பாவங்கள் அழகாக கரைஞ்சு போகாத பார்ப்பீங்க. அந்த இறைநெறி என்ன சொல்லுதோ அதன் வழி நடங்க. உங்களுக்கு பாவமெல்லாம் உங்களை விட்டு போய் உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சுபமான காரியங்களும் நல்ல ஒரு எதிர்காலமும் உங்களுக்கு இருக்குது. நண்பர்களே, நீங்கள் இந்த பாவங்களை நினைத்து பயப்படாதீர்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறான், உங்களை பாதுகாப்பான். நன்றி.
வணக்கம்.